என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யாராவது தங்கள் சொந்த வீட்டையே இடித்து தள்ளுவாங்களா? நல்லா கட்டப்பட்ட ஒரு வீடு, அதை யாராவது இடித்து தள்ளுவாங்களா? யாருமே இடித்து தள்ள மாட்டாங்க. ஒருவேளை இடித்து தள்ளிவிட்டு நல்லா புதுசாக கட்ட போகிறோன்னா அது வேற. நல்லா இருக்கிற காரியத்தை யாராவது சீர்கெடுத்து போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஆனால் சில பேர் சீர்கெடுத்து போடுவாங்களாம். யார் தெரியுமா அது? நீதிமொழிகளின் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 27வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தங்கள் சொந்த வீட்டை அவங்களே என்ன பண்ணுறாங்களா? கலைக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, இடித்து போடுறாங்க, சின்ன பின்னமாக்குறாங்க. யார் அது? பொருளாசைக்காரர்கள். இன்னும் அதிகமாக சேர்க்கணும், இன்னும் அதிகமாக சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த பொருளாசை அவர்களை அநியாயம் செய்யத்தக்கதாய் தூண்ட ஆரம்பிக்கும். பாருங்க, அநியாய முறையில் பல காரியங்களை சேர்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்க நினைப்பாங்க, 4 தலைமுறைக்கு சொத்தை நான் சேர்த்து வச்சுட்டேன், என் பிள்ளைங்க உட்கார்ந்தே சாப்பிடலாம் அப்படிலாம் சொல்லி நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறாங்க தான் வீட்டை கட்டிட்டேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் தன் சொந்த வீட்டையே கலைத்து போட்டுட்டான், இடித்து போட்டு விட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, பொருளாசைக்கு பின்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறாயா? இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று சொல்லி பொன்னின் மீதும் பொருளின் மீதும் அதிகப்படியான மோகம் உன்னை இழுத்து கொண்டு இருக்கிறதா? சொத்துக்களை சேர்த்து கொண்டிருப்பதிலேயே உன் நோக்கெல்லாம் இருக்கா? தேவ பிரசனத்தை விட்டுவிட்டு இந்த காரியங்களுக்கு பின்பாகவே ஓடிக்கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், உன் வீட்டை நீயே இடித்து போட்டு கொண்டிருக்கிறாய், உன் வீட்டை நீயே கலைத்து போட்டு கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியங்களிலே மனநிறைவை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் இதை கொடுத்துருக்கிறீங்க, இது எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நாங்கள் மனநிறைவோடு கூட உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி மனநிறைவோடு கூட வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.